இன்னைக்கு இந்த நாள் நம்ம சென்னைக்கு வால்வோ பஸ்ஸஸ் அதுவும் எஸ்சிடிசிக்குங்க. எப்போவுமே நீங்கள் ப்ரைவேட் பஸ்ஸஸில் பார்த்துருப்பீங்க, இல்லை வெளியூர்லேருந்து வர ஆம்னி பஸ்ஸஸில் எல்லாமே நீங்கள் வால்வோ டைப்பில் பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய மாடல்ஸ்லாம் வந்துருச்சுங்க. ஆனால் இப்போ நமக்கு புத்தம் புதுசாக எஸ்சிடிசி நம்மளோட ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு சூப்பரான வால்வோ பஸ் இறக்கியிருக்காங்க. மொத்தம் 20 வண்டி வந்திருக்கு. ஸோ அதில் ஒரு வண்டியில் ஒன் ஆஃப் த டிரைவர்ஸோட நம்ம ஒரு சின்ன இன்டர்வியூக்கு போகிறோங்க. வாங்க போகலாம். ஸோ நம்மளோட டிரைவர் அண்ணன் சீட்லேயே உட்காந்துட்டாருங்க. ஸோ அந்த சூப்பரான வால்வோ சீட்டில் உட்காந்துட்டு அந்த ஃபீல் எப்படி இருக்குது, பஸ்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக கேட்கலாம். வாங்க அண்ணா. வணக்கம். வணக்கம் பிரதர். உங்கள் பேர்? செல்வராஜ். செல்வராஜ். நீங்கள் டிரைவிங் ஃபீல்டு எத்தனை வருஷமாக இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷமா. 28 வருஷமா இருக்கீங்களா? கேட்குறேன் தப்பா இருக்கு. உங்கள் வயசு தான் என்ன? ரொம்ப எங்கே தெரியுறீங்களா? 48. நீங்கள் வேறு வயசு 48 வயசு ஆயிடுச்சு. 48 வயசு ஆகும். ஓ, அப்போ நீங்கள் சின்ன வயசுல டிரைவிங் வந்துட்டீங்க? ஆமாம், நான் 94 லைசன்ஸ் போட்டேன். சூப்பர் சூப்பர். இது வந்து அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்தீங்களா, எப்படி வந்தீங்க? ரொம்ப பிடிச்சமான தொழில்னு நினச்சி வந்தது தான். இப்போவுமே அந்த டிரைவிங்கை ரொம்ப லவ் பண்ணுறேன். சூப்பர். நம்மளோட எஸ்சிடிசிக்கு புது வால்வோ பஸ்ஸஸ் வந்திருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி வால்வோ ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எங்கே ஓட்டிருக்கீங்க? நான் 2011 to 15 வேற வால்வோ தான் ஓட்டிட்டு இருந்தேன். எஸ்ஆர்எம்ல ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சேன். எப்ரான்ல ஒன்று. அங்கேயே நான் B7R லைசன்ஸும் B9R லைசன்ஸும் 2 டிரான்ஸ்போர்ட்லையுமே எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி அங்கேயே நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். பிறகு டிரான்ஸ்போர்ட்டில் சேர்ந்ததுக்கப்புறம் லைலாண்டு எல்லாமே ஊட்டி குட்டம் இந்த மாதிரி ஊர் தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வால்வோ B11R இங்கே எடுத்துருக்குறாங்க. இதில் நான் இப்போ பயணம் செய்ய போகிறேன். சூப்பர். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஓட்டினது நீங்கள் 7R 9Rலாம் ஓட்டியிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? நமக்கு எஸ்சிடிசியில் நீங்கள் ஃபர்ஸ்ட் வால்வோ வரப்போகுதுன்னு சொன்னப்போ என்ன எதிர்பார்த்தீங்க? 11R தான் வரும்ன்றது எதிர்பார்த்தீங்களா, இல்லை 7R 9 வரும்னு நினைச்சீங்க? வால்வோ வருதே பெரிய சந்தோஷப்பட்டேன். நான் 11R 9R வால்வோங்கிற அந்த பிராண்டு, ஏன்னா இதில் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். வால்வோ வண்டி வந்து இப்போ ஸ்கேனியா வந்திருக்கு, அதெல்லாம் வந்தது தான். ஆனாலும் அந்த 3ல் எது பெஸ்ட்டுன்னு எனக்கு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவில் வால்வோ ரொம்ப நல்லா இருக்கும். ஓட்டுற டிரைவருக்கு அவ்வளோ ஒரு நம்ம ஒரு BMW கார் எடுத்துகிட்டு 1 கிலோமீட்டர் ஓட்டின மாதிரி நான் இதை நாகர்கோயிலோ இப்போ நாங்கள்லாம் எஸ்ஆர்எம்ல எப்ரான்ல ஓடும்போது பார்த்தீங்கன்னா 6.25 மணி நேரத்துலலாம் திருநெல்வேலியை கிராஸ் பண்ணிடுவோம். சென்னையில் 9 மணி எடுத்தால் 3.25 நான் கிராஸ் பண்ணி போயிருக்கோம். அந்த மாதிரி டயர்டே தெரியாமல் அப்படியே இறங்கி விட்டு போவோம். அதுதான் ஆக்சுவலி எக்ஸ்பிரஷனாக இருந்துச்சு. உங்களுக்கு இப்போ இந்த சீட்டில் வால்வோல உட்காந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்சிடிசி வண்டி வேற வண்டி ஓட்டியிருப்பீங்க இல்லையா, பழைய வண்டிலாம். அதுல இருந்து நீங்கள் இப்போ இதில் டிரான்ஸ்ஃபர் ஷிஃப்ட் பண்ணுறீங்க. இதுக்கான உங்களோட கம்ஃபர்ட் எப்படி இருக்கும்? இதை நீங்கள் ஓட்டும் போது உங்கள் ஃபீல் எப்படி இருக்கும்? பாருங்கள், சீட்டை பாருங்களேன். இப்படி அமைச்சு விட்டீங்கன்னா எவ்வளோ கீழே வேணாலும் போய்க்கலாம், எப்படி உட்காந்துக்கலாம். நம்ம இறங்குறதுக்கு சௌகரியமா இருக்கும். இல்லை நம்ம ஓட்டும் போது நம்மளுக்கு தேவையான ஹைட்டை இது வந்து சீட்ல ஈஸியாக பண்ணிக்கலாம். மெயின் அதுதான். ஓ, நீங்கள் லிஃப்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சுவிட்சு தான் வேலை. நம்ம இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா கடந்து திருக்குவோம், இல்லை ஏதாவது ரிங்க பிடி தூக்கும், அது சரியா தூக்காது, திரு பிடிக்கும். இது அப்படிலாம் கிடையாது. அவ்வளோ ஒரு இது. அது போக ஸ்டேரிங்கை எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், எவ்வளோ தூரம் இறக்கிக்கலாம். நம்ம இறங்க போகிறோம் ஒரு எமர்ஜென்சின்னா இப்படி வச்சுக்கிட்டு ஃப்ரீயாக இறங்கி போகலாம். எந்த ஒரு இடஞ்சலான இடம் இல்லாமல். என்ன ஸ்டேரிங் அப்படியே கையோட பிடிங்கிறீங்க பாருங்களேன். எவ்வளோ ஆக்சிடென்ட் வேணாலும் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எப்படி தேவையோ வச்சுக்கலாம். மொத்தத்தில் இப்படி இறங்கும் போது பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு போகலாம். அந்த அளவுக்கு ஒரு இதில் இருக்குதுன்றது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இங்கே உங்களுக்கு இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நார்மலாக இருக்க வண்டியில் இவ்வளோ ஸ்விட்சஸ் இருக்காது, இவ்வளோ டிஸ்பிளேஸ் இருக்காதுல்ல. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் சேஃப்டிக்கு போவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சுவிச்சஸ் நிறையா இருக்குது. இதில் வந்து இதில் ஒரு சுவிட்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு ஸ்பீட் பிரேக் வருது, கொஞ்சம் உயரமாக இருக்குது, நம்ம பாடி எதுவும் உரசிருமா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் வேண்டாம். பக்கத்தில் போனோன்னு இந்த சுவிட்சை போட்டு விட்டீங்கன்னா பாடி அப்படியே ஹைட்டு ஏறிடும். நம்ம அந்த ஸ்பீட் பிரேக்கோ ஒரு சின்ன பள்ளமோ இறக்கி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் பாடி நார்மல் நிலைமைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடை கண்டினியூ பண்ணலாம். அதாவது பஸ்ஸோட பாடி சொல்கிறீங்க? பஸ்ஸோட பாடி ஃபுல்லாகவே ஓகே, முன்னால இருந்து பின்னால் வேற அப்படியே நீங்கள் உள்ள 50 பேர் இருந்தாலும் அந்த பாடி அப்படியே லிஃப்ட் ஆகும். ஓகே, இன்னும் கிளியராக சொல்லணும்னா நமக்கு ஜேசிபி வண்டியில எப்படி அதேதான். இப்போ ஒரு இடத்துல இருக்குன்னு அவங்க ஊனி அந்த சைடு போறோம்ல, அதே மாதிரி இது ரன்னிங்ல அப்படியே இருந்த இடத்துல இப்படிங்கிறோம்னா எல்லா வேலையும் முடியும். ரன்னிங் ஸ்பீட்ல அதாவது ஸ்பீட் பிரேக்ல நம்ம ஸ்லோ பண்ண போறோம், அந்த ஈக்குவலான ஸ்பீட்ல தூக்கிக்கலாம். ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட் பாஸ் ஆகும், அவ்வளவுதான். அந்த சுவிட்ச்ல அந்த சுவிட்சை முறை கட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ டோல்கேட் வருது, நார்மலா நான் வாரேன், யாருமே இல்லை, நான் ஒரு 80ல வந்துகிட்டு இருக்கேன். டோல்கேட் அங்கே வருதுன்னா நான் காலை வச்சு பிரேக் அப்ளை பண்ணி இந்த வண்டியை நிப்பாட்டணும்னு அவசியமே கிடையாது. இந்த ராடு இருக்கு பாருங்க, இந்த ராடு 3 ஸ்டெப்பாக யூஸ் பண்ணலாம். இப்படி 3 ஸ்டெப் அடிச்சிங்கன்னா வண்டி அப்படியே இந்த பிரேக் அடிச்சா எப்படி நிற்கும் அதே மாதிரி இந்த ராடில் அந்த வண்டி நிற்கும். அதுவே ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஆகும். ஆமாம், கண்ட்ரோலாக நின்று கூட பிறகு நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு போய்க்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப விஷயம். ரெண்டாவது ஒரு 80 கிலோமீட்டர் போகிறோம், ஸ்ட்ரைட் ரோடில் போகிறோம். இப்போ நல்ல ஸ்ட்ரைட் ரோடு தான் அப்படின்னா
குரூசர் செட்டிங் ஒரு 80ல வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பாட்டில் இப்படி ஸ்டேரிங் கண்ட்ரோல் மட்டும் பண்ண போதும். ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். ஓ ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் இது. ஆமா, நம்ம எப்பமோ பிரேக்கையோ ஆக்சிலேட்டரோ டச் பண்றோமோ அந்த குரூசர் வந்து க்ரூசர் மோட் வந்து கட் ஆகி நார்மல் மேடுக்கும். இந்த டிஸ்பிளேஸ் எல்லாம் இது வந்து எஃப்எம் பாட்டுக்கலாம், டிவி அங்க படம் ஓடும்ல, அது எஃப்எம் கேட்டுக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான விஷயம் வந்து ரிவர்ஸ் கியர் நீங்க போட்டு இந்த சுவிட்சை போட்டீங்கன்னா ரிவர்ஸ் நம்மளும் பாத்துக்கலாம். 2 டிவிலையும், இதுக்கு முன்னாலெல்லாம் அப்படி கிடையாது, இப்போ 2 டிவி எல்லா ஆள்வலையும் உண்டு. இந்த டிவில நீங்க பேசஞ்சர் 51வது சீட்ல இருக்கவங்க பின்னால என்ன இருக்குன்னு டிவில அவங்க பார்த்து, அதாவது ரிவர்ஸ் போகையில பின்னாடி என்ன வண்டி வருது, யார் இருக்காங்கன்றத பாத்துக்கலாம். தூண்டிருக்கான்னு 51வது சீட்ல இருக்கவங்க கூட பாத்துக்கலாம். சூப்பர். அப்ப இது ஒரு ஓன் வெஹிக்கிள்ல நம்ம போனா எப்படி பாப்போமோ அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். டிஸ்ப்ளே இருக்கு. இந்த டிஸ்ப்ளே வந்து எல்லாமே, இந்த டிஸ்ப்ளே இப்ப சாவி போட்டா தெரியும். இதுல வந்து எல்லாமே உங்களுக்கு என்ன பிரச்சனை, டோர் எதுவும் லாக் ஆகலையா, பின்னால வீல் எதுவும் பிரச்சனையா, எல்லாமே இதுல வந்துடும். நம்ம அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் நம்பர்லாம் இருக்கும், அதெல்லாம் வச்சு இதை சரி பண்ணி ஆட்டோமேட்டிக்கா என்ன கம்ப்ளைண்ட்றது அது டிஸ்ப்ளே ஆயிரும். வந்துரும். டோர் சாத்தல, டிரைவர் டோர் சாத்தல, சென்சார் எல்லாமே, சென்சார் எல்லாமே சென்சார். சூப்பர். டிக்கி பேக் டிக்கி திறந்திருக்கு, எல்லாமே அதுல. ஓகே ஓகே. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கியர் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கும் இருக்கு, மேனுவல் இருக்கா? ஆட்டோமேட்டிக் கியர் இருக்கு. மேனுவல் அப்படின்னா இப்ப லாங்கா போறோம், நம்ம எங்கேயும் ஸ்லோ பண்ற வேலை இல்லை அப்படின்னா இந்த எம்ல போட்டு விட்டீங்கன்னா அது பாட்டில போகும். ஏல போட்டீங்கன்னா அது 12 கியர் அளவுக்கு அது சேஞ்ச் ஆகிடும். ஆட்டோமேட்டிக் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ பிரேக் அடிச்சிட்டோம்னா கியர் அதுவே குறையும். அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேல வரும். நீ என்ன கியர்ல போறீங்கிறது முதற்கொண்டு டிஸ்பிளேல காட்டு. சூப்பர் சூப்பர். அடுத்ததான் நமக்கு இப்போ இந்த வண்டியில ஃப்ரண்ட்ல உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் டிஸ்பிளே இருக்கு இல்லையா, வண்டியோட அந்த ஒரு ஃப்ரண்ட் பாடியே, அது உங்களுக்கு ஃபீல் ஓட்டையில எப்படி இருக்கும், உங்களுக்கு அந்த விஷுவல்ஸ்லாம் எப்படி தெரியும்? அது பார்த்தீங்கன்னா இப்போ முன்னெல்லாம் வந்து எட்டி பார்க்கும், இப்போல்லாம் இல்லை வியூ மிரர்லேயே 3 டைப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த மொதல் மிரரை பார்த்தீங்கன்னா முன்னால் என்ன இருக்குன்னு நம்ம பாடியோட எட்ஜ் வேற நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து லாங்காக நல்லா தெரியும். இந்த கீழே இருக்குது அது வந்து மைனூட்டா தெரியும், அது லாங் தெரியும். எல்லாமே நம்மளுக்கு வைட் ஆங்கிள், வெர்டிகல் எல்லாமே இருக்கு. நம்ம எட்டி பார்த்து ரிவர்ஸ் ஓட்டணுங்கிற அவசியமே இல்லை, மிரர்லேயே வண்டி ஓட்டிடலாம். சூப்பர். அது இல்லாமல் இங்கே கேமராவும் இருக்கு. ரிவர்ஸ்லையும் பார்த்துக்கலாம். இதில் நமக்கு சேஃப்டி பற்றி சொல்லுங்கள். இப்போ இதில் சேஃப்டின்னா இப்போ நல்லா பிரேக் சிஸ்டம் நல்லா இருக்குது. ரிட்டார்டர்னு ஒரு பிரேக் சிஸ்டம் இதில் இருக்குது, அதனால அது நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டி. மிச்சபடி கேமரா இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் நம்ம என்ன வியூ, அடுத்த வண்டிக்கு நம்மளுக்கு என்ன டிஸ்டன்ஸு, நம்ம டிரைவிங் மேலே தப்பு இருக்கா என்னதுங்கிறது அதுக்கு சிசிடிவி கேமரா இருக்குது. ரெண்டாவது பேசஞ்சர் யாருன்னா வைக்க அதுக்கு அது எங்க இருக்கு கொடுத்துருக்காங்க. ஓ இங்க இருக்கு. 51 பயணிகளும் வாட்ச் பண்ற அளவுக்கு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, மேல இருக்கு. ஆமா. ரெண்டாவது நம்மளுக்கு இப்போ வெயில் அடிக்கி நம்மளுக்கு ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ்னா இதுல இந்த இது இருக்கு, அதை இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து விட்டு கூட நம்ம இந்த இது நம்ம அது ஃபுல்லாவே இழுத்து இவ்வளவு தூரம் வர வச்சுக்கலாம். இப்போ லாக்ல இருக்கா இது? இல்ல இழுத்தா வரும். இழுங்க. சன்செட் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு சன்செட் வந்து ஈஸியாக இருக்கும். ஆமாம். அதே மாதிரி அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போயிடும். சூப்பர் நைஸ். ஸோ கைஸ், இவ்வளோ நேரம் டிரைவர் அவங்களோட பொசிஷனில் உட்காந்து அங்கே என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்ட்லாம் இருக்குன்றதை தெளிவாக சொன்னாங்க இல்லையா. இப்போ தான் மெயின் பிக்சரே ஆரம்பிக்க போகுதுங்க. உள்ளே நம்ம பேசஞ்சர்ஸ் கிட்டத்தட்ட 51 சீட் இருக்குது. வால்வோவில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இதில் தான். ஸோ நம்ம எஸ்இடிசி இதை ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றது சந்தோஷமான ஒரு விஷயங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக உள்ளே என்னென்னலாம் இருக்குது, சேஃப்டி எப்படி இருக்குது, சீட்ஸை பற்றி என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாமா? உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த புஷ்பேக் சீட்டு மட்டும் புஷ்பேக் ஆகும், நார்மலாக ஆகும், இவ்வளோதான் ஆகும். இது வந்து நல்லாவே புஷ்பேக்கும் ஆகும். ரெண்டாவது வயசானவங்கலாம் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க கால் வலிக்கும் தொங்க போட்டிருக்கிறதுனால இப்போ அந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி ஒரு செமி பேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை தூக்கிட்டு உட்காந்திங்கன்னா பர்த்தில் ஃபுல்லாக கால் நீட்டி படுக்காமல் ஆஃபில் படுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். சீட்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டாவது ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒவ்வொரு சீட்டு கேப் இருக்குது. இப்போ இவர் தூங்கிட்டு இருக்காருன்னா இருந்த போக்குவரத்துறையில் உள்ள வண்டியில் இந்த சீட்டை தூக்குனா தான் இவர் உள்ளே போக முடியும். இப்போ அப்படி கிடையாது. அவர் தூங்கினா கூட அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பாட்டில் இந்த சீட்டில் உட்காந்துக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு, நிறைய கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனை வந்து ஃபயர் ஆகுது, அந்த பயம் இருக்கும். ஏன்னா வால்வோலாம் நிறைய நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஸ்மெல் அடித்தா கூட இந்த சென்சார் மூலமாக நம்மளுக்கு உடனே அதான் சென்சார், இது மூலமாக நம்ம தகவல் தெரிஞ்சு நேராக அங்கே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே ஒரு அலாரம் இருக்குது, அங்கே அந்த ரெட் கலர் அலாரம். அதே மாதிரி லாஸ்ட்டு
அந்த last பேசஞ்சர் கேட்குற மாதிரி அலாரம் அடித்த உடனே டிரைவர் கையில் அங்கே ஒரு சுவிட்ச் இருக்கு, இங்கே ஒரு க்ரீன் லைட் எரியுது. சுவிட்ச் இருக்கு. அந்த சுவிட்சை டிரைவர் டச் பண்ண அடுத்த செகண்டு இது வழியா அந்த நம்ம வீட்டில் தான் பார்த்துருப்போம், இந்த மாதிரி பைப் லைன் போட்டு வீட்டில் பெரிய பெரிய ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க. இந்த பைப் லைன் வழியாக தண்ணி வந்து இதில் தண்ணி எல்லா சீட்டும் தண்ணி கவர் ஆகும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று சேஃப்டிக்கு. லைட்டாக ஒரு ஃபயர் ஸ்மோக் வந்தாலே, ஃபயர் வராமல் ஸ்மோக் வந்தாலே தண்ணி வர, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளான டேங்கு வாட்டர் எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணுற கீழே கீழே இருக்கு டேங்க். இன்னொரு பெரிய விஷயம்னா இப்போ நம்ம போக்குவரத்தில் பார்த்தீங்கன்னா முன்னால் வரவங்க வந்து லக்கேஜ் வச்சிருவாங்க, இருக்க கொஞ்சம் இடத்துல முன்னால் வர்றவங்க தான் லக்கேஜ் வைக்க முடியும். கொஞ்சம் பின்னால் வந்து ஏறுறவங்களுக்கு லக்கேஜ் வைக்க இடம் இல்லை. அவங்க வந்து என்ன எங்கெங்க வைப்போன்னு கால்குள்ள வச்சு கஷ்டப்படுவாங்க. இப்போ உள்ளேயுமே நிறைய ஸ்டோரேஜ் பண்ணுற அளவுக்கு பேசஸ் நிறைய இருக்கு. இது போக அவங்க எவ்வளவு பெரிய பேக் கொண்டு வந்தாலும் கீழே 3 கம்பார்ட்மெண்டா லக்கேஜ் வைக்கிற மாதிரி, அதாவது இந்த பஸ் டிஸ்டன்ஸ் அளவு பாதி அளவு இருக்கு. ஆமா, முக்காவாசி அளவு இருக்கு, முக்காவாசி அளவுக்கு லக்கேஜ் வச்சுக்கலாம். அதனால பேசஞ்சர் கடைசி நிமிட்ல வந்து ஏறுறவங்க கூட சந்தோஷமா லக்கேஜ் வச்சுட்டு வந்து ஏறுவாங்க. அந்த மாதிரி இருக்கு ஸ்பேஸ் நிறைய. ஆமா, அந்த மாதிரி சீட்டும் நல்லா இருக்கு. இன்னொரு பெரிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு, இதுல ஒன்னொன்னா சொல்லிட்டே போகலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சாதா பஸ் நம்ம இதுக்கு முன்னால உள்ள பஸ்ல பாத்தீங்கன்னா 3 கிளாஸுக்கோ 4 கிளாஸுக்கு ஒருக்க தான் இந்த எமர்ஜென்சி எக்ஸிட்னு வரும். ஆமா, இது ஏதாவது 1-2 வண்டியில 3 நாள்ல இருக்கும். போக்குவரத்து துறையில கொடுத்துருக்க பஸ்ல எல்லா கிளாஸுமே எமர்ஜென்சி எக்ஸிட் தான். இந்த சீட்ல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா முன்னெல்லாம் அப்படி போய் அந்த கிளாஸ் வழியா தான் இறங்கி ஓடணும். அது அவங்களுக்கு அதெல்லாம் டைம் ஆகும். இப்போ அப்படிலாம் கிடையாது, பக்கத்துல இருக்கு. அவங்களுக்கு ஒரு 2 சீட்டுக்கு பக்கத்துல இருக்கு 2 டிவி இருக்கு. அங்க ஒரு டிவி இருக்கா, இந்த சென்டரா ஒரு டிவி இருக்கு, ஃப்ரண்ட்ல ஒரு டிவி இருக்கு, மேல இருக்கு பாருங்க. இப்போ அங்கே டிரைவர் ரிவர்ஸ் கியர் போட்டு வந்தால் கூட இந்த லாஸ்ட் சீட்டில் உட்காந்துருக்க பேசஞ்சர் டிவி மூலமாக எதுக்கு பின்னால் போகிறாங்க, பின்னால் எதுவும் இருக்கா என்னென்னு அவங்களுமே வாட்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிறப்பம்சம் இந்த வண்டியில் இருக்குது. ரெண்டாவது வாங்க உள்ளவங்க. இப்போ இங்கே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டோர்னு ஒன்று இங்கே இருக்குது. இந்த டோரை வந்து ஈஸியாக யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணி திறந்துக்கலாம். ஆமாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கேருந்து குதிக்க தான் செய்வாங்க. முன்னால் உள்ள பஸ்ஸுலலாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து குதிச்சு தான் இறங்குவாங்க. இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏணியே உள்ள அழகாக ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை ஒன்றும் இல்லை, அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏணியை தூக்கி போட்டு அது யார் வயசானவங்க பொறுமையாக இறங்கிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஏணி. இது அப்படியே ஓப்பன் பண்ணி இந்த டோர் இதை ஓப்பன் பண்ணிட்டோம்னா அது அப்படியே புஷ் பண்ணி கீழே ஏணி வழியாவே இறங்கிடலாம். அதான் இல்லையா? ஆமாம், அதுதான். அது ரொம்ப முக்கியமானது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ யாராவது எல்லா சீட்டும் ஃபுல் ஆகிட்டு 51 சீட்டில் ஃபுல் ஆகிடுச்சு, இந்த சீட்டு ஒன்று தான் இருக்குன்னா பயணி அப்போ லாஸ்ட் சீட்டு அதுவும் கட்டு சீட்டு அது வேண்டாம், வேணாம்னு யோசிப்பாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ அந்த பிரச்சனையும் கிடையாது. இதுவும் இந்த சீட்டு எந்த அளவுக்கு புஷ் பேக் ஆகுமோ அதே அளவுக்கு ஆகும். ரெண்டாவது ஏசி ஃப்ளோயர் அவங்களுக்கும் தனியாகவே இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது இருக்கிறதுனால அவர் இந்த சீட்லயும் ரொம்ப சந்தோஷமா, இந்த சீட்ல எப்படி ஹாப்பியா இருக்காங்களோ அது மாதிரி இதுலயும் ஹாப்பியா பயணம் செய்யலாம். இது தூக்கியும் போடாது. இந்த பஸ்ல தூக்கி எதனால போடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சேசஸ் கிடையாது இந்த வண்டியில. ஓகே, மற்ற வண்டியில வந்து சேசஸ் உண்டு. ரெண்டாவது வந்து இது பின்னால வந்து பின்னால வந்து 4 வீலு, அதுக்கு பின்னால 2 வீல் உண்டு, 6 வீல் உண்டு. இப்போ எப்படி தூக்கி போடுது நம்மளுக்கு லைலாண்டில் பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா அந்த 2 வீலும் 2 வீல் மட்டும்தான் இருக்கும் பின்னால உள்ளது. அது ஸ்பீடு பிரேக்ல ஏறி இறங்கும் போது நம்மளை தூக்கி போடும். ரெண்டாவது அது பட்டக்கட்டு வண்டி பலூன் வண்டியா இருந்தாலும் அந்த ஷேக் இருக்கும். இதுல என்ன அப்படின்னா, இந்த வீல் ஃப்ரண்ட்ல இருக்க அந்த 2 வீல் அந்த ஸ்பீடு பிரேக்ல ஏறி இறங்கும் போது அதுக்கு பின்னால உள்ள 2 வீல் இருக்குங்க, அது வந்து அந்த ஸ்பீடு பிரேக்ல ஏறும்போது ஏறி இறங்குறதே நம்மளுக்கு தெரியாது. ஸ்பீடு பிரேக்ல தெரியாது. அந்த அளவுக்கு இந்த சீட்டு ரொம்ப அங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்களோ அதே மாதிரி இங்கேயும் இருப்பாங்க. எந்த ஒரு ஃபீல் இருக்காது, தூக்கி போடும் அப்படிங்கறது எந்த இதுவுமே இருக்காது. ரொம்ப நைஸா இருக்கும். ரொம்ப மக்களுக்கு தேவையான வண்டி தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கு. இப்போ நீங்க இன்டீரியர் எல்லாமே சூப்பரா சொல்லிட்டீங்க இல்லையா? எக்ஸ்டீரியர் நம்ம அடுத்த கீழே போய் பார்த்துருவோமா? ஸோ கைஸ், எவ்வளோ டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனை எவ்வளோ சூப்பராக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக தெளிவாக சொன்னார் இல்லையா? இப்போ எக்ஸ்டீரியர் எல்லாமே நம்ம எப்படி இருக்குது, எக்ஸ்டீரியரில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதையுமே விடாமல் பார்த்துடலாங்க. வாங்கண்ணே போவோம். வாங்கண்ணா, முன்னால் இருந்தே காட்டுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறேன். இங்கே ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துன்னா இந்த இடம் ஓப்பன் ஆகும். இதை தூக்கிட்டிங்கன்னா உள்ள ஸ்டெப்னிங் தான் இருக்கும். இந்த வண்டிக்குடைய ஸ்பேர் வீல் இங்கே தான் இருக்கும். இதை உள்பக்கமாக இருந்து லூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே இறங்கும், நம்ம வெளியே எடுத்து மாற்றிக்கலாம். அதுக்கு உண்டான இடம் இங்கே கொடுத்துருக்குறாங்க அந்த வண்டியில். அப்புறம் இதை லாக் பண்ணிக்கலாம். வீலுக்கு தான் கப்பு கொடுத்து பார்த்துருக்கேன். வீல் போல்டுக்கும் இந்த வால்வோல கப்பு உண்டு.
ஓ இந்த போல்ட் சேவ் பண்றதுக்கு இன்னொரு கப். அதுக்கே ஒரு கப் கொடுத்துருப்பாங்க. ஒரு போல்ட்டுக்கே அவங்க இவ்வளோ முயற்சி பண்ணி பண்ணுறாங்கன்னா வால்வோ எப்படி மித்த எல்லாத்துக்கும் எப்படி கண்டிப்பாக. ஃபியூல் டேங்க் இதை நீங்கள் இதாக தெரிஞ்சுக்கணும். பங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ டீசல் போட போகிறோம் அப்படின்னா நம்ம போய் நின்று ஐயோ இந்த சைடாக பொண்ணு இந்த சைடு வண்டி இருக்கா இந்த சைடு எப்படி போகிறது, பங்கை பார்த்தாலே நீ எங்கிட்ட நின்னாலும் டீசல் போட்டுக்கலாம். இந்த சைடும் ஓப்பன் உண்டு, அந்த சைடுமே இதுக்கு அப்படியே ஆல்டர்னேட்டாக அந்த சைடும் உண்டு. வண்டி எப்படி வேணாலும் நீங்கள் விட்டு டீசல் போட்டுக்கலாம். ரிவர்ஸை யூட்டர்ன் பண்ண வேண்டாம். ஆமாம், எதுவுமே தேவையில்லை. பங்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிரைவருக்கு, நல்லாயிருக்கும். 2 சைடு டேங்க் இருக்கிறதுனால 570 லிட்டர் கெப்பாசிட்டி. 570. முன்னே வந்து பார்த்தீங்கன்னா வால்வோவில் B11R 7R 9Rல பார்த்தீங்கன்னா 3 டேங்காக கொடுத்துருப்பாங்க. கீழே 150 மேலே ஒரு 300 லிட்டர், மொத்தம் 600 லிட்டர். இது இங்கேருந்து அந்த எண்டு வரை ஒரே டேங்காகவே கொடுத்துருக்குறாங்க. டீசல் டேங்க் நிறைய மாற்றிருக்கு. இதுதான் நான் சொன்னோம்ல உள்ள ஃபயரானா வாட்டர், அதுக்கு டேங்க் இங்கே கொடுத்துருக்குறாங்க. 2 டேங்க். இதுக்குள்ள டேங்க் ஃபுல்லாக இருக்கு. ஃபுல்லாக 2 டேங்க் கொடுத்துருக்குறாங்க. பாருங்க. ஸோ இந்த டேங்க் ஃபுல்லாக தண்ணி இருக்குது கைஸ். பாருங்கள், வாட்டர் ஃபில்லு டேட்டு கொண்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ டீட்டெயில்டாக பிளானிங் எல்லாமே பர்ஃபெக்டாக தாங்க இருக்குது இதில். லக்கேஜ் வைக்க எவ்வளோ இடம் இருக்கு, உள்ள ஃபுல்லாகவே லக்கேஜ் இருக்கு. இது 3மே இதில் டூல்ஸ் பாக்ஸ் எல்லாம் இருக்கும். டூல்ஸ் கம்பார்ட்மெண்ட் இது. ஸோ அப்போ 1 2 3 இது ஃபுல்லாகவே உங்களுக்கு லக்கேஜ் தான் வருது. இன்னொன்று இந்த வண்டியில் டிரைவருக்கு என்ன அப்படின்னா ஒரு சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்புறதுக்கு கஷ்டப்படுவோம். நெய்லாண்டு பஸ்ஸெல்லாம் ஆட்டி இது அப்படி இல்லை. இந்த வீலும் திரும்பும். 2 வீல் எப்படி ரைட்டில் திரும்புது அதுக்கு ஆப்போசிட்டாக அது ரைட்டில் திரும்புதுன்னா இது உள்ளே திரும்பும். அப்படிங்கும்போது ஒரு சின்ன இடத்துல கூட திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியானது. அங்கே எண்டு கனெக்ஷன் கொடுத்தோம்னா இங்கேயும் எண்டு இருக்குது, இந்த வீலுக்கும் எண்டு லைன் உண்டு. அதனால அந்த வீல் ரைட்டில் திரும்புதுன்னா இது உள் பக்கமாக திரும்பி ஷார்ட்டான இடத்துல கூட திருப்பிக்கலாம். அந்த அளவுக்கு இப்போ அந்த வண்டியில் கொடுத்துருக்கு. ஸோ பெண்ட் பண்ணுறது வந்து சிரமம் இல்லாமல் திருப்பிக்கலாம். இது பேட்டரி பாக்ஸ். இதுதான் வண்டிக்கு ஒரு பேட்டரி பாக்ஸ் கம்பார்ட்மெண்ட். ஏன்னா இன்ஜின் இங்கே இருக்கிறதுனால பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. எல்லா வண்டியிலையும் ஃப்ரண்டில் கொடுப்பாங்க, இது பேக்கில். இன்ஜினும் இங்கே பின்னாடி, இன்ஜினும் பின்னால். இது இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டு. இங்கேயும் திறந்து இன்ஜினை பார்த்துக்கலாம். இதுலேயும் இங்கே கேமரா கொடுத்துருக்காங்க நம்மளால். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. அது நல்ல வைட் ஆங்கிளில் தாங்க இருக்குது. அதே தான் சேம் அந்த சைடு இன்னும் இங்கே மட்டும் ஆட் ப்ளூ மட்டும் ஒரு கம்பார்ட்மெண்ட் தண்ணி சைடு கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஆட் ப்ளூனா அது என்னது? ஆட் ப்ளூன்னா அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி பேசிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓ, ஸோ அப்போ அதுக்கேற்ற டீசல் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் ஸ்மோக் வந்து எஃபெக்ட் கம்மியாக இருக்குது. அது வந்து ரெண்டாவது வந்து இது குறைய ஸ்பீடும் குறையும் வண்டி. ஸ்பீடும் ஆமாம். அதனால் இதையும் நம்ம ரேடியேட்டர் தண்ணி கவனிக்கிற மாதிரி இதையும் கவனிக்கணும். ஓகே. ஸோ இப்போ இதுக்கான மெயின்டெனன்ஸ் வந்து நமக்கு ஹெவியாக இருக்கும். ஸோ கைஸ், அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம். நமக்காக அரகுறை லஞ்சை சாப்பிட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணோம். நம்மளோட சேனல் டெவலப் ஆகணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் என்னென்னலாம் பண்ண முடியும்னு அவங்களோட சைட் பாசிபிலிட்டி எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. இன்டீரியர், எக்ஸ்டீரியர், டீட்டெயில்டாக எல்லாமே சொல்லியிருக்காரு. அண்ணன் ஒரே ஒரு கொஷின், இந்த வண்டி என்ன ப்ரைஸ்னு ஆகுது? எவ்வளோ விலை இந்த வண்டி? கிட்டத்தட்ட 2 crores ஆகுது. 2 கோடி ரூபா இந்த வண்டி. ரூபா. ஓகே. எத்தனை வண்டி வந்திருக்கு நமக்கு இப்போதைக்கு தமிழ்நாடுக்கு? 20 வண்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி, 8 வந்திருக்கு. 8 வந்து நம்ம வாங்கியிருக்கோம், டெலிவரி எடுத்துருக்கோம். மீதி 12 வண்டி இந்த நவம்பர் லாஸ்ட்டுக்குள்ளே வருதுன்னு சொன்னாங்க. நவம்பர் லாஸ்ட்டுக்குள்ளே பொங்கலுக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு கண்டிப்பாக பொங்கல் கிறிஸ்மஸ் எல்லாம் நியூ இயர் எல்லாமே சேர்த்து வந்து மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக சீக்கிரமாக வண்டி டெலிவரி எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த வண்டி என்னென்ன ரூட்ஸ் போகும், ஏதோ ஐடியா இருக்கா? சும்மா ஆல் பைபாஸ் லாங்காக தான் இருக்கும். முக்கியமான டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இருக்கும். இப்போ பெங்களூருக்கு கொடுப்பாங்க, கோயம்புத்தூர், அது என்னன்னு தெரியல, அதிகாரி முடிவு பண்ணுவாங்க அதெல்லாம். ஓகே. ஆனால் நம்ம கணிக்கிறது வந்து இந்த மாதிரி முக்கியமான இடங்களுக்கு இருக்கும். ஒரு 700 கிலோமீட்டர் ரீச் ஆகிற மாதிரி அந்த மாதிரி மேக்ஸிமம் கொடுப்பாங்க இருக்கும் என்னுடைய கணிப்பு. சூப்பர். சரிண்ணே, ரொம்ப நன்றி. இப்படி ஒரு இன்டர்வியூ இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது. இவ்வளோ டீட்டெயில்டாக உங்கள் டைமை கொடுத்து எனக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. வாழ்த்துக்கிறேன்.